அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த டெட்டில் எப்படி சார் கிளியர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது புதுசாக எழுதக்கூடிய நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க. கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கீங்க, கால் பண்ணி கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு வீடியோவாக நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி டெட்டு எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 சரிங்களா, 2012 அதே போல் 2013 இந்த டைம் பீரியட், அதே போல் 2017, 19, 2022 இந்த டைம் பீரியடில் டெட் வந்து நடந்திருக்கு. உங்களுக்கு இயர் தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே ஸ்க்ரீனில் வந்து தெரிந்து பாருங்கள் சரிங்களா. ஸோ இது வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டேட்டா தான் சரிங்களா. 2012 அப்போ 2012 சப்ளிமெண்ட்ரி நடத்தினாங்க, அப்போ 2013, அப்போ 2014 ஒரு ஸ்பெஷல் டெட் நடத்தினாங்க, இப்போ 2017 இது பேப்பர் 1 பேப்பர் 2ன்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2019 அப்போ 2022 சரிங்களா. இதில் ஒவ்வொரு டைமும் எவ்வளோ பேர் டோட்டலாக எழுதியிருக்காங்க, பேப்பர் 1 எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, பேப்பர் 1 எழுதுனவங்கள எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, அதனுடைய பாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வரக்கூடிய டெட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. டெட்டுக்கு இப்போ தான் நீங்கள் படிக்க பிளான் பண்ணுறீங்க, பேப்பர் 1 இல்லை பேப்பர் 2க்கோ ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா வீடியோவுக்கு கீழே ஸ்டடி பிளான் PDF கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது சரிங்களா. பேப்பர் 1 பேப்பர் 2க்கு தனித்தனியான டெஸ்ட் பேட்ச், மேக்ஸ் சயின்ஸோ இல்லை சோசியல் சயின்ஸோ தனித்தனியான டெஸ்ட் பேட்ச் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் டேரெக்டாக ஜிபே பண்ணிட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன், ஜிபே பண்ணிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா போதும், இல்லை டேரெக்டாக ஆப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. பேப்பர் 1க்கு 1100 ரூபா இருக்கும், பேப்பர் 2 சோசியலுக்கு 1200 ரூபா, பேப்பர் 2 மேக்ஸ் சயின்ஸுக்கும் 1200 ரூபா இருக்கும். நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க மறக்காமல் சரிங்களா. ஜிபே பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஸோ நமக்கு பேப்பர் 1ல் 2012 எவ்வளோ பேர் டோட்டலாக எழுதியிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,05,000 பேர் வந்து எழுதியிருக்காங்க சரிங்களா. அதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1735. இதனுடைய பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 0.56, ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் சப்ளிமெண்ட்ரி நடத்தியிருப்பாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். 2012 பேப்பர் 2க்கு பார்க்கும்போது இது 12/7/2012 நடந்த எக்ஸாம், 4,09,000 பேர் எழுதியிருப்பாங்க. அதில் பாஸ் பண்ணது இது பேப்பர் 2க்கு பாஸ் பண்ணவங்க 713 பேர், 0.17 சரிங்களா. பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கப்புறம் உடனே சப்ளிமெண்ட்ரி நடத்தியிருப்பாங்க. 2012 பேப்பர் 1 சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா 2,78,000 பேர் எழுதியிருக்காங்க சரிங்களா. இதில் எவ்வளோ பேர் கிளியர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே சரிங்களா. 10,397 பேர் இதில் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க பேப்பர் 1ல். இது 3.73% சரிங்களா. கிட்டத்தட்ட 4% வரலையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2012 சப்ளிமெண்ட்ரி பேப்பர் 2க்கு பார்க்கும்போது 3,64,000 பேர் எக்ஸாம் எழுதுனாங்க. இதில் எத்தனை பேர் கிளியர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,864 பேர். இது 2.5% கிட்டத்தட்ட சரிங்களா, 2.43%. அதுக்கப்புறம் 2013 நடந்த டெட் பார்த்தீங்க அப்படின்னா 8வது மாதம் 2013 நடந்தது. பேப்பர் 1ல் 2,62,000 பேர் எக்ஸாம் எழுதுனாங்க. இதில் கிளியர் பண்ணவங்க அப்படின்னு பார்க்கும்போது 30,000 பேர் பக்கம் கிளியர் பண்ணாங்க சரிங்களா. இது வந்து ரொம்ப அதிகமானது தான். 11.6 கிட்டத்தட்ட 10%க்கு மேலே சரிங்களா. 11.67% வந்து பேப்பர் 1ல் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதே போல் 2013 பேப்பர் 2 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,311 பேர் எக்ஸாம் எழுதுனாங்க. இதில் கிளியர் பண்ணவங்க பாஸ் பண்ண டெட் சர்டிஃபிகேட் வாங்கினவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும்போது 42,124 கிட்டத்தட்ட 10%, 10.52. 2014 நடந்த டெட் ஸ்பெஷல் டெஸ்ட் பேப்பர் 2க்கு நடந்த டெட்டில் எவ்வளோ பேர் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,693 பேர். இதில் கிளியர் பண்ணவங்க 945 சரிங்களா. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 20.14 சரிங்களா. 945 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டில் சரிங்களா. அதுக்கப்புறம் நடந்த 2017 நடந்த பேப்பர் 1 டெட்டில் பார்க்கும்போது 2,41,000 பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அதில் கிளியர் பண்ணவங்க அப்படின்னு பார்க்கும்போது 16,197. இது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 6.17. அதே 2017 பேப்பர் 2ல் 5 லட்சம் பேருக்கு மேலே எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதில் பாஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்க்கும்போது 18,578 கிட்டத்தட்ட 3.63%. அதுக்கப்புறம் 2018 எக்ஸாம் நடக்கல, 2019 மறுபடியும் டெட் நடந்தது. 2019 நடக்கும்போது பேப்பர் 1ல் எவ்வளோ பேர் எழுதுனாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1,62,000 பேர் பக்கம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 551 பேர் சரிங்களா, 0.33%. அதே போல் 2019 நடந்த
பேப்பர் 2 டெட் வந்து 3,79,000 பேர் பக்கம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதில் கிளியர் பண்ணவங்க 316 பேர், 0.08, ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். சரிங்களா? அதுக்கப்புறம் 2022 பேப்பர் 1 நடந்தது. சரிங்களா? பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே நடந்தது. இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் நடந்தது. 14ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையும் பேப்பர் 1 நடந்தது. இதில் எவ்வளோ பேர் டோட்டலாக எழுதுனாங்க? இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். 1,53,533 பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 21,543 பேர் எக்ஸாம் கிளியர் பண்ண, கிட்டத்தட்ட 14%. சரிங்களா? 14% அப்படின்றது இதுவரையும் பார்த்ததுலேயே ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட கிளியர் பண்ணவங்க 21,543 பேர். இதே பேப்பர் 2 அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையும் எக்ஸாம் நடந்தது. சரிங்களா? பேப்பர் 1 மேக்ஸ் சயின்ஸு, பேப்பர் 1 சோசியல் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் எழுதியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2,54,000 பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதில் கிளியர் பண்ணவங்க டெட் சர்டிஃபிகேட் வாங்கினவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்க்கும்போது 15,430, கிட்டத்தட்ட 6%, 6.07. இது வரலையும் டோட்டலாக 2012லேருந்து 2022 கிட்டத்தட்ட 10 வருஷம் நடந்த டெட்டில் ஓவராலாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னு பார்க்கும்போது 37 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 37,28,435. இதில் எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க? பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, டெட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 1,67,985. சரிங்களா? இதில் டோட்டலாக டெட்டு பேப்பர் 1 குவாலிஃபைடு கேண்டிடேட் ஆனால் செலக்ட் ஆகாது, நாட் செலக்டட். எந்த டேட் வரலையும் 2023 வரலையும் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்க்கும்போது 68,000 பேர் இருக்காங்க. அதே போல் பேப்பர் 2ல் குவாலிஃபைடு கேண்டிடேட் எவ்வளோ பேர் இன்னும் செலக்ட் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 29/3/2023 அந்த டேட் படி 66,660. ஸோ பேப்பர் 1ல் 68,000 பேர் இருக்காங்க இன்னும் செலக்ட் ஆகாமல், போஸ்டிங் வாங்காமல். அதே போல் பேப்பர் 2 அப்படின்னு பார்க்கும்போது 66,000 பேர் வந்து டெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் போஸ்டிங் போகாமல் இருக்காங்க. சரிங்களா? பேப்பர் 2ல் 66,000 பேர், பேப்பர் 1ல் 68,000 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய டெட்டுக்கு படிக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணும். நம்ம எவ்வளோ படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 2022 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இப்போ நடக்க போகிறது நமக்கு OMRல தான் நடக்க போகுது. ஸோ நிறைய பேட்சஸ் நடக்காது, ஒரே பேட்ச் தான். சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ஒரே டேட்டில் தான் நடக்க போகுது. டேட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. பேப்பர் 1 அப்படின்னு பார்க்கும்போது 15/11 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி நடக்க போகுது. அதே போல் பேப்பர் 2 அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் டைரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் இருக்குது. பேப்பர் 1க்கான பிளான், பேப்பர் 2க்கான பிளான் மேக்ஸ் சயின்ஸுக்கும், அதே போல் பேப்பர் 2க்கு சோசியல் சயின்ஸுக்கும் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸ்டடி பிளான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பிளான் PDF எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.